நித்யானந்தம் ஆக்சுவலா நேத்து வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஆக்சுவலா நிறைய இன்சிடென்ட்ஸே நடந்தது. அதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் இப்போ இந்த வீடியோ. நேற்று வந்து நாங்கள் ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிருந்தோம், நேற்று ஈவினிங் போல. அப்போ வந்து நாங்கள் போய் நடந்துட்டே இருக்கோம். ஒரு அம்மா சடனாக, ஒரு பப்ளிக் தான், எங்களை பார்த்துட்டு அவங்களே எங்களை நோக்கி வந்தாங்க. வந்துட்டு யார், என்ன, எங்கேருந்து வரீங்க எல்லாம் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்லிப்பர் விடுறதுக்கு நாங்கள் ஆக்சுவலாக போயிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் அங்கெல்லாம் விடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி வந்து சார்ஜஸ் அது, நான் வந்து ஃப்ரீயாகவே இங்கே விட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு இது பண்ணாங்க. அப்படி சொல்லும் போது சாமியை பற்றி, அதாவது நித்யானந்த சுவாமி, பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் வந்து முன்னாடியே தெரியும். நான் வந்து 2012 வந்து சாமி ஆல்ரெடி பார்த்துருக்கேன், நான் அங்கே வந்து இருந்திருக்கேன், இந்த மாதிரி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், சாமியோட புக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய, அதாவது எல்லாமே வந்து ஒரு டைரக்டா சொல்லாம இதுதான்ற மாதிரி இல்லாம ஒரு மறைமுகமாவே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்றதுன்னா, அதாவது ஷார்ட்டா பொடி வச்சு பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் சாமியை பத்தி வந்து, ஆனா ஓப்பனாவும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மறைமுகமா ஒரு அவங்களோட லாங்குவேஜ் ஆக்சுவலா எங்களுக்கு ஃபுல்லா புரியல அவங்க சொல்றது. ஆனா ஏதோ எங்களோடய வந்துட்டு இருந்தாங்க. சரி என்னன்றது அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா ஷேர் பண்ணாங்க எங்களோட. நிறைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு திடீர்னு எப்படி எல்லாம் போறீங்கன்னா, இந்த மாதிரி பிக்ஷா இது பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப வந்து சடனா என்ன பண்ணிட்டாங்க, நான் வச்சிருக்கிறது 600 ரூபாய் தான், 500 ரூபாய் இருந்தாங்க, மதுரை பிக்ஷாக்கு வச்சுக்கோங்க, உடனே எடுத்து தந்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செப்பல் விடலான்னு போனா அங்க வந்து என்ன பண்ண, எங்கேயும் ஃப்ரீயா விடக்கூடாது, எந்த இடத்துல விடக்கூடாது, கம்பல்சரி இங்கதான் விடணும், ஒரு இதுக்கு 10 rupees அப்படின்னாங்க. அப்படிலாம் நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம். உடனே அந்த அம்மா, உங்க செப்பலை நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, நான் கொடுத்தல 130 ரூபாய் இதுலயே போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி பேசினாங்க. டக்குன்னு அடுத்தடுத்த மூவ்மெண்ட் இருந்து என்னடா இது, நம்ம ஸ்லிப்பருக்கு அவங்க காவல் இருக்கன்றாங்களேன்னு. ஆனா நாங்க ரெசிஸ்ட் பண்ணிட்டோம், இல்லம்மா வேண்டாம், நம்ம பே பண்ணிக்கலான்றத அவங்கள்ட்ட பேசல. இல்ல நீங்க என்ன இப்படி பண்றீங்க, நான் நிக்கிறேன்னு அவங்க ஆக்சுவலா தரிசனம் கூட, ஆக்சுவலா கோயிலுக்கு வந்திருந்தாங்க நேத்து. ஆனா அவங்க தரிசனம் பண்ணாம எங்களுக்காக ஸ்லிப்பர்ஸை பாத்துட்டு இருந்துட்டு நாங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க. நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அலாட் பண்ணி கொடுத்து அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தோம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி. அதாவது நெக்ஸ்ட் வந்து நாங்க ஸ்ரீரங்கப்பட்டினம் முடிச்சு பாண்டவபுரா போலாம் அப்படின்னு தான் நாங்க எங்களோட ஷெட்யூல் போட்டிருந்தோம். அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம டீம்ல இருக்க ஒரு 2 அம்மாங்க கொஞ்சம் பொறுமையா நடந்துட்டு இருந்தாங்களேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா ஆஷா அப்படி சொல்லிட்டு அவங்க தரிசனத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோயில்ல அதுக்கப்புறம் எங்க போனாங்க நாங்க எதுவும் பார்க்கல. நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்க வழியில திரும்பி சடனா எங்களுக்கு அப்பியரன்ஸ் கொடுத்தாங்க. வந்துட்டு என்ன ஸ்டேலாம் ரெடி பண்ணிட்டீங்களா, எங்க இந்த மாதிரி எங்கன்னா இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் நடந்துட்டு இருக்கோமா, இனிமேதான் போறோம், அங்க போய் தான் பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அவங்க போற வழியில நடந்து கிராஸ் பண்ணிட்டு, ஆக்சுவலா அது மெயின் பஜார் ரோடு. ஆனா பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஒரு டெம்பிள், ரொம்ப பழமையான டெம்பிள் வந்து இருந்திருக்கு. அதாவது ஆதி டெம்பிள்ன்ற மாதிரி சொன்னாங்க அந்த ரங்கநாதரோட. இங்க இந்த டெம்பிள் ரொம்ப ஸ்பெஷல், நீங்க பாக்கலையா, ஷனாதேவின்னு சொல்லி லிங்கமும் மகாலிங்கேஸ்வரரும், அந்த லிங்கம் ஒரு டெய்டி இருந்தாங்க. அப்புறம் அம்பாள், அதாவது க்ஷணத்துல நம்மளோட ஹோல் விதியையும் தலை விதியையும் க்ஷணத்துல மாத்துறக்கூடிய சக்தி. அது அவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். போறோம் ஆனா எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நீங்க எப்படி அதை பார்க்காம போறீங்க, நீங்க வாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் கையை வலிச்சு இதை பாத்துட்டு போயிடுங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலா என்னன்னா, எங்க போனாலும் சாமியோட பிரசன்ஸ் யாராவது ஒருத்தர் மூலியமா எங்கேயாவது சாமி வந்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க. நேத்து நடந்ததுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சில விஷயங்கள் எங்க போனாலும் சாமியை வந்து தெரியாதவங்கள, ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் அங்க எனக்கு சாமியை தெரிஞ்சிருக்கு, நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீலிங் வாங்கியிருக்கேன் சாமி சொன்னாங்க. யாத்திரை போகும்போது போயிட்டு வாங்க, எல்லா இடத்துலயும் நான் இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கறத வந்து பிராக்டிகலா வந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸாவே ஒரு இடத்துலயும் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு போன அப்புறம் கூட நாங்க தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவங்களேதான் போய் அங்க பட்டாச்சாரியார் அங்க ஐயர்கிட்ட போயிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி ஸ்டே எங்கேயாவது. ஆக்சுவலா நாங்க ஸ்டேக்கு அவங்கள ரெடி பண்ண சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆனா அவங்களா வாலண்டியரா போய் ஸ்டேக்கும் வந்து கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஐயப்பன் கோயில் இருக்கு, அது பக்கத்துல ஐயப்பனோட மடமே இருக்கும், நீங்க அங்க போய் கேளுங்கன்னு. ஆக்சுவலா தெலுங்கு தெரியும் அவங்களுக்கு, கன்னடம், தமிழ் மூணுமே தெரிஞ்சதுனால எல்லாத்துக்கிட்டையும் பேசி எங்களுக்கு கன்வே பண்றது அந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு எல்லாத்தையும் டக்குன்னு மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு நைட் எங்க கூடவே தங்கிக்கிறேன்னு இருந்துட்டு காலையில யோகா பண்ணும்போது அவங்களும் யோகா பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டெப்பும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யோகா பண்ணிட்டு பூஜை ஆகிறப்ப இருந்துட்டு போங்கன்னு சொன்னோம். இருக்கிறாங்க. அப்புறம் கிளம்பிட்டாங்க. வேணா அங்க நின்னுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நேத்து